நாங்கள் நார்மலாக ட்ரேடிங் பண்ணுறோம், நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங்னு அதே தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு. நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஆட்டோ ட்ரேடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நமக்கு ஆட்டோ ட்ரேடிங் வந்து நம்ம டெய்லி ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ ட்ரேடிங் கண்டிப்பாக நடக்கும். நம்ம அந்த டைமிங் வந்து மிஸ் பண்ண மாட்டோம். மேனுவலாக பண்ணையில் என்னைக்காச்சும் 1-2 டேஸ், ஸோ ஒரு 10 நாள் பண்ணையில் ஏதாச்சும் 1 நாள் 2 நாள் வந்து நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுக்க போகிற நேரம் நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஏதாச்சும் ஃபோன் கால் வரலாம், இல்லை யாராச்சும் நம்மளை கூப்பிடையில ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் செட்டப் பண்ணி நெட் கனெக்ஷன் வச்சுட்டு ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சுட்டா போதும், ட்ரேடிங் நடந்தே தீரும். ஸோ நமக்கு இன்டர்வென்ஷன் நம்மளோட இது தேவைப்படாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், அது ஒரு கோடிங் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸிட் ஆகிறது ஒன்ஸ் டாரட் ஆர் ஸ்டாப் லாஸ் ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆட்டோ ட்ரேடிங் வந்து நடக்குது. இதில் டெய்லி ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணணும். ஆர்டர்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா. ஸோ நிறைய பேர் ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரியும் கேட்குறீங்க. நாங்கள் பண்ணுறது இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான். அதுலேயும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சென்செக்ஸ் பற்றி நிறைய பேர் என்கொயரி பண்ணீங்க. சென்செக்ஸ் வந்து இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அது வரையிலே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து என்ன ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பை பண்ணுறக்குரிய ப்ரீமியம் அமௌண்ட் இருந்தாலே போதும் தான். ஸோ நீங்கள் எத்தனை லாட்டு பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ண முடியும். 1 லாட்டா 2 லாட்டா 5 லாட்டா 10 லாட்டான்னு சொல்லிட்டு. அடுத்து டாரட் அமௌண்ட் என்ன, இந்த மாதிரி பேசிக் திங்ஸை மட்டும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 8:30க்கு அப்புறமா ஒரு 8:45 9 o'clock கூட நீங்கள் ஒரு ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணுவீங்க. நான் இப்போ பஞ்ச் பண்ணி காட்டுவேன். ஸோ லைவாக 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரேடிங் நடக்கும். அதுவே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். இது 10 o'clock கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு குயிக் ட்ரேடிங் அப்படி ஒரு போயிட்டு நம்ம குயிக்காக ஒரு ட்ரேட் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். டெய்லி 10 மணிக்குள்ளே ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகிற மாதிரியும். அடுத்து 10 o'clock அப்புறம் உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இப்போ நான் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன், அது எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டேட்டாவோட இன்றைக்கி நடந்த ட்ரேடோட நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஆல்கோ ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நம்ம இருக்க ஓல்டு டேட்டாவை தான் டெலீட் பண்ணணும். அதுக்கு இங்கே டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீல்டையும் இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். ஸோ இங்கே டெலீட் கொடுத்துருவோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்கலாம். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ நிஃப்டியில் ஃபியூச்சர் சார்ட் ஆட் பண்ணுறோம். நிஃப்டி இப்போ வந்து ட்ரேட் ஆகுது, டிசம்பர் மாதம் கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகுது. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அதை அப்படியே டைப் பண்ணி ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்குறோம். இந்த டேட்டாவை பேக்ஃபில் கொடுக்குறோம். இது எதுக்காகனா நம்ம கடைசியாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சுன்னு பார்க்குறோம். 26,008. ஸோ இப்போ நம்ம 26,000 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் சார்ட் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். டெய்லி காலையில் நம்ம இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் முடிஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். அதே ப்ரைஸில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். இதை தான் வந்து ரொட்டேஷனாக நம்ம ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் பண்ணுறோம். இதில் எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு வராது. எதுக்காக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனையுமே நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எந்த சைடு போகும்னு தெரியாது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் போடுறோம். ஸோ இப்போ நான் 8:20 AM இப்போ நான் ஆர்டர் போடையில். ஸோ இப்போயே நம்ம ஆர்டர் போடுறதுனால நமக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும், அதே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆட்டோ ட்ரேடிங்கில் அதுவே மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் பார்த்துட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ட்ரி எடுத்துரும். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் நடக்கும். ஒன்ஸ் நம்ம இதை செட் பண்ணோன்னா எத்தனை லாட், இங்கே போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் 1 இருக்குல்ல, 1 லாட்டா 2 லாட்டா இல்லாட்டி எத்தனை லாட்டுன்னு சொல்லி நம்ம இங்கே டைப் பண்ணணும். நான் 20 லாட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸ்டார்டிக்கில் கிளிக் பண்ணிக்கிறோம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இது கொடுத்தோன்னே ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இது நமக்கு இனிஷியேட் ஆனோன்னே டாரட் அமௌண்ட் செட் பண்ணுறதுக்கு இங்கே 10,000 rupees நான் செட் பண்ணுறேன். ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. $10,275 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு.
உங்களுக்கு டவுட் என்கொயரினா மெசேஜ் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.